மூன்றாம் நாள் உயிரோடு வந்தார் என்று. இந்த சில காரியம் தியானித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு வித்தியாசமான கோணத்துல இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்ட நாளிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த வேதத்தில் என்ன வாசித்தோம்? அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல அருமையா 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்தார். 30 வயது வரைக்கும் தன் தாய் தகப்பனுக்கு பணிவிடைகளை செய்து அவர் கீழ்ப்படிந்திருந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்வதற்கு வந்துவிட்டார். ஆகவே அருமையான 3 வருஷம் ஊழியத்துல அவர் நிறைய பாடுபட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க. இங்க வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இங்கு மரித்தார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு ஏன் சாகணும்? அவர் ஆண்டவராக இருந்தா உயிரோடு வந்திருக்கலாம்ல. அதாவது அவன் சாகடிக்க வரும்போது தப்பித்து போயிருக்கலாமே அப்படின்னு சில பேர் நிறைய பேர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க சமுதாயத்துல. ஆனால் ஆண்டவர் இயேசு எதற்காக உலகத்துல வந்தார் என்றால் வேத வாக்கியம் நிறைவேற்றுவதற்காக. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டாயிற்று, அந்த வார்த்தை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படி வரும்பொழுது அருமையா யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசித்திருப்பீர்கள். என்ன சொல்லப்படுறாங்க என்றால், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இழுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். ஹல்லேலூயா. புரிச்சல்லைங்களா? இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாட்களுக்குள்ளாக எழுப்புவேன் சொல்லுகிறார். பாருங்க, சாலமோன் கட்டின ஆலயம் அது கட்டுவதற்கு பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க பல வருஷம் ஆயிடுச்சு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இடிச்சு போடு, 3 நாள் கட்டுன்றாரு. ஆமென். யார்கிட்ட சொன்னார் என்றால் அங்குள்ள யூதர்களுக்கு சொல்லுகிறார். அங்குள்ள சதுசேயர்கள் பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் அந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் யூதர்களும் இயேசுவுக்கு விரோதியா இருந்தார்கள். இயேசுவை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் அவர்கள் செய்த சில காரியத்தை ஆண்டவர் தட்டி கேட்கிறார். அதனால அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு மனுஷன் யாராவது தப்பு பண்ணிட்டோம்னா, ஏன் இப்படி பண்ணாதப்பா, இப்படி செய்யாதான்னு சொல்லி பாருங்க, யாரு கண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிக்காது. கண்டிக்கிறவங்கள பிடிக்காது. புரியா? ஜாலரா போறவன பாருங்க, என்ன செய்வாங்க சொல்லுங்களேன். பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனுஷன்பா, இதை பண்ணாலும் கண்டுக்க மாட்டாரு. கண்டிக்கிறவங்களை பார்த்தவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அது போல யூதர்கள் சில காரியம் செய்யும் போது ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த பொழுது அருமையா தன் சீஷர்கள்லாம் கை கழுவாம சாப்பிட்டாங்க. இந்த யூதர்களை பார்த்தாங்க. யூதர்கள் முறைமை என்னன்னு சொன்னா, எவ்வளவு நேரத்துல வந்தாலும் சரி கை கழுவாம சாப்பிடக்கூடாது. யாரோட முறைமை? யூதர்களுடைய முறைமை அது. யூதர்கள் அவருக்கு ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க, கை கழுவாம சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு விஷயம் சொல்லி நான் மற்ற விஷயத்துக்கு நான் போகிறேன். அப்படி கை கழுவாம தான் இயேசுவுடைய சீஷர்கள் சாப்பிடும் போது அதை ஒரு மாதிரி பேசுனாங்க. அதெல்லாம் கை கழுவாம சாப்பிடுறாங்களே அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, வெளியேந்து உள்ள போகிறது எது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வரதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாம சாப்பிடுறது தப்பு ஒண்ணு இல்லை அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அப்ப இப்படி யூதர்களுக்கு மாறாக ஆண்டவர் ஒவ்வொருடைய காரியத்தை செய்ய 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 யூதர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம ஒரு சட்டம் போட்டு ஓட்டிட்டு இருக்கோம், இவர் ஒரு சட்டத்தையே மாத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி யூதர்களுக்குள்ள ஒரு பொறாமை, ஒரு எதிர்ப்பு வந்துச்சு இயேசு கிறிஸ்து மேல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுதான் இந்த பரிசேயர்கள் யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிசேயர்கள்
யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல பார்த்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்லி காரியத்தை வாசிக்கிறோம். இந்த பரிசேயர்கள் யாருன்னு சொன்னால் யூத மதத்துல ஒரு பிரிவாளர், ஒரு பிரிவினை சேர்ந்தவர்கள், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பரிசேயர்கள் யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். கிமு 165 ஆண்டுதான் இந்த பரிசேயர்கள் சொல்லி தனியா பிரிச்செடுத்தாங்க. எந்த ஆண்டு? கிமு கிபி இல்ல, கிமு 165 ஆண்டுதான் இந்த பரிசேயர்களுக்கு தனி பட்டம் கொடுத்து பரிசேயர்கள் தனியா பிரிச்செடுத்தாங்க. இவர்கள் பரிசேயர்கள், இவர்கள் யூதர்கள், இவர்கள் சதுசேயர்கள் அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்க, அருமையாவலை. இந்த பரிசேயர்கள் பாருங்க, இவருடைய குணாதிசயம் என்னன்னு சொன்னால், நல்ல கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த பொழுது இவருடைய எல்லா விதமான யோசனையின் திட்டங்களையும் அவர் முறியடிச்சுக்கிட்டே வந்தாரு. கர்த்தருக்கு இது செய்யாத, இது பண்ணாத, இப்படி செய்யாத, இப்படி பண்ணாத, எல்லாம் மாற ஆண்டவர் சொல்ல சொல்ல இந்த பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து கோவம் வந்துச்சு, இந்த மனுஷனை ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா ஒன்று, பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள். யாருங்க? பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை, ஒருவன் மரிப்பான், மரித்த பிறப்பால் உயிரோடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி இந்த பரிசேயர்கள் முழுமையா நம்புவார்கள். ஆனா சதுசேயர்கள் அப்படி இல்லை. சதுசேயர்கள் ஒருத்தர் செத்துட்டானா திரும்ப உயிரோடு வருவதற்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் சதுசேயர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சா? பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சதுசேயர்கள் தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த பொழுது தேவ ஆலயத்துக்குள்ள புறா விற்கவும் ஆடு மாடு விற்கவும் அந்த ஆலயத்தை கள்ளர் குகையா மாற்றி வச்சது யாரு? இந்த சதுசேயர்கள். அவர்கள் தேவை காசு, வரி பணம். ஆகவேதான் ஆலயத்துக்குள்ள வந்த பொழுது ஆண்டவர் இயேசு கோபப்பட்டு முதல் முறையாக அங்க புறா விற்கிறவங்களையும் கடை வச்சுக்கள் எல்லாத்தையும் அடிச்சு துரத்துனாங்க. என் வீட்டை கள்ளர் குகையா மாத்துறீங்களா அப்படின்ட்டு. இந்த சம்பவத்துல பார்த்த சதுசேயர்களுக்கு எல்லாம் கோபம் வந்துச்சு. என்னடா நம்முடைய பிசினஸை கெடுக்கிறான் இந்த மனுஷன், உங்களை போற திட்டத்தெல்லாம் மாத்துறான மனுஷன், இவர் பாவிகளோடும் அநியாயக்காரோடும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு, சாப்பிடுறாருன்னு சொல்லி சதுசேயர்கள் இயேசுவை பார்த்து ஒரு மாதிரி பேசினாங்க. அல்லேலூயா. யூதர்கள், ஏனென்றால் இயேசுவும் ஒரு யூதர். யாருங்க? இயேசுவும் ஒரு யூத குலத்துல பிறந்ததுனால ஒரு யூதனானவன் யாரோடு கலவக்கூடாது. பரிசேயரோடு சதுசேயரோடு பாவிகளோடு குடிகாரனோடு வச்சுக்கூடாது. சரிக்கு சமமா உட்கார்ந்து பேசக்கூடாது, உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. யூதர்கள் கலக்கவும் மாட்டாங்க. அவன் தனியா தான் இருப்பான். யூதர்கள் தனித்துவம் நிறந்தவளா இருப்பார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் யூத குலத்துல பிறந்ததுனால அருமையாவலே அவரை பார்த்து கேள்வி கேட்டான், என்ன இவரு பாவிகளோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படி பல சம்பவங்கள், ஒரு சில காரணம் சொன்னவங்களுக்கு இப்படி பல சம்பவங்கள் அருமையாவலே. ஆண்டவரை இயேசு உலகத்துல வந்த போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் மாறாக சில காரியம் செய்யும் போதுதான் இவர்கள் பொறாமைப்பட்டு இந்த இயேசுவை எப்படியா சாகடிக்குன்னு சொல்லி அவர் மேல பொய்யாய் குற்றம் சுமத்தி என்ன பண்ணாங்க? இயேசுவை சாகடித்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பிளான் பண்ணி அந்த காரியத்தை செய்தார்கள். யார் யாரு? ரோமர்கள் மாத்திரமல்ல, ரோம் அரசு மாத்திரமல்ல. அருமை. அதிலே இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்ததுக்கு பங்கு உள்ளவர்கள் யாருன்னு சொன்னால், ஒன்று யூதர்கள், இரண்டாவது பரிசேயர்கள், மூன்றாவது சதுசேயர்கள். இந்த மூன்று கூட்டத்தார் சேர்ந்தான் ஆண்டவராய் இயேசு மேல வழிகளை போட்டு அருமையாவலே இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் பிளான் பண்ணி கொடுத்தார்கள். அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்த போது அருமையாவலே அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டுகளை ஆண்டவர் உடைத்தார். இந்த பரிசேயரும் சதுசேயர்களும் நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கணும்னு சொல்லி கோட்பாட வந்தவர்கள். ஆனா ஆண்டவர் இயேசு வந்த பிற்பாடு இதெல்லாம் தேவையில்ல, இப்படி இருந்தா போதும்,
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு பழிக்கு பழி வாங்க வேண்டாம், ஒருத்தனை மன்னி அப்படின்னு சொல்லி அந்த பிரமாணத்துக்கு மாற்றி கொண்டு வந்தார். வேதம் சொல்வது கிட்டத்தட்ட நியாயப்பிரமாணம் பாத்தீங்கன்னா 613 கட்டளைகள் இருக்குது. எத்தனை கட்டளை? 613 கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. இந்த 613 கட்டளைகளையும் ஆண்டவர் மாற்றி 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 அமைச்சிட்டாரு. கர்த்தருக்கு இதானவங்களுக்கு கோபம் தாங்க முடியல. ஏன்னா நிறைய மக்கள் இயேசு முன்னாடி போனாங்க. நியாயப்பிரமாணத்தின் கட்டை தேவன் உடைத்தார். நியாயப்பிரமாண பிரகாரம் மனுஷன் வாழ்ந்தார், அருமையாவளை ஒரு மனுஷன் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சதுசேயரும் பரிசேயரும் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுவாங்க, நியாயப்பிரமாணத்தை கட்டளையை பற்றி பேசுவாங்க. இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும் அப்படின்ட்டு. புரிச்சா இல்லைங்களா? பல காரியங்கள் ஆனா சொல்லுவாங்களே தவிர அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய முடியாது, செய்ய பண்ண முடியாது. அவ்வளவு கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றி அமைத்தார். என்ன, எல்லா மக்களும் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வர வேண்டும், எல்லாரும் நீதிமான உலகத்துல வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் நியாயப்பிரமாண சட்டத்தை அவர் உடைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களை சில காரியங்களை பார்த்து நாம செபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சதுசேயர்கள் யார் அப்படின்னு சொன்னால், நீங்க 2 சாமுவேல் புத்தகத்துல படிச்சா புரியும். இந்த சதுசேயர்கள் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, இந்த சாதோக் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். தாவீது ராஜ காலத்துல இந்த சாதோக் என்ற மனுஷன் வாழ்ந்தான். வாசிங்களேன். ரெண்டு சாமுவேல் 8:7 வாசிங்க. திரும்ப வாசிங்களேன் சீக்கிரம். ஹல்லேலூயா. அவன் ஒரு ஆசாரிய குலத்திலே பிறந்தவன். அதாவது ஆரோன் வம்சத்துல வந்தவன் தான் யாரு? சாதோக் என்ற மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுவார்கள். யாரு? சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்ல. மார்க் 12ஆம் அதிகாரத்திலே, மார்க் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிப்பீர்கள் சொன்னால், உயிர்த்தெழுதல் இல்லை என்று போதும், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்வாங்க சதுசேயர்கள். நல்ல கவனிங்க, பாருங்க. பரிசேயர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்கள்ல கட்டுவன் சொன்னார். சதுசேயருக்கு ஆண்டவர் சொன்னார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேற அடையாளம் இல்லை. யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தான். அதே போல மனுஷகுமாரன் இந்த பூமிக்குள்ள 3 நாள் இருப்பார். அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு சதுசேயருக்கு இப்படி, பரிசேயருக்கு அப்படி ஒரு கேள்வியை தேவன் கொண்டு வந்தார். அதற்கு ஸ்தோத்திரம். பரிசேயருக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாட்களுக்கு கட்டுவேன் சொல்லி. ஆனால் அப்ப சொல்லும் பொழுது அங்குள்ள பரிசேயருக்கு யூதர்களுக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை விளங்கல, அது புரியல. ஏன் புரியலன்னா, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இவர் சொல்றாரு 3 நாள் கட்டி எழுப்புவேன்னு சொல்றாரு. அது எப்படி முடியும்னு சொல்லி அவர்கள் மாம்சத்துல யோசித்தார்கள். சதுசேயருக்கு ஆண்டவர் பேசும்போது, யோனா எப்படி 3 நாட்கள் மீன் வயிற்றில் இருந்தானோ அதே போல நானும் இந்த பூமியின் மண்ணுக்குள்ள இருப்பேன். அல்லேலூயா. எப்படி யோனா 3 நாள் கழித்து மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தானோ நானும் வெளியே வருவேன். கர்த்தருக்கு இந்த மாதிரி காரியத்தை ஆண்டவர் இயேசு உலகத்துல மரிப்பதற்கு முன்னாடியே அருமையாவுள்ள ஓமையா சில காரியத்தை சொன்னார். அப்போ அவங்களுக்கு புரியல, இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? ஆமென். நம்ம ஆண்டவர் இயேசு இந்த ஆலயத்தை இடிச்சு கட்டுவேன்னு சொன்னது, இந்த பில்டிங்கை சொன்னது அவரு, இந்த கட்டடத்தை சொன்னது அவரு, சர்ச்சை சொன்னது அவரு, அவர் சரீரத்தை தான் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனுடைய ஆலயம் எது? தேவனுடைய ஆலயம் எது? நம்முடைய சரீரம். எதுங்க? சரீரம். ஆண்டவர் அவரு சரீரத்தை சொன்னாரு, இந்த சரீரம் செத்து போயிடும், 3 நாள் கழிச்சு திரும்ப எழும்புனார் ஆண்டவர். அப்ப அவங்களுக்கு புரியல, இப்ப அவங்களுக்கு புரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி மீன் வயிற்றுல யோனா 3 நாட்கள் இருந்தானோ, அதுபோல் நான் பூமியின் மண்ணுக்குள்ள 3 நாள் இருப்பேன், அப்புறம் பிற்பாடு செய்வேன், வெளியே வருவேன். இதுதான் அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அருமையா தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மார்க் என்னும் சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாட்கள்ல அது நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டதாக இருந்தது? எல்லாருக்கும் தெரியும், வருஷம் வருஷம் பிரசங்கம் பண்றோம். இயேசு உயிரோடு வந்தார், தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளினா ஏசப்பா வெளியே வந்தாரு. ஆமே. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் பாருங்க, தூதர்கள் இயேசு வைத்த கல்லறையின் கல்லை புரட்டி தள்ள காரணம் என்ன? சொல்லுங்க. புரியலையோ? ஏன் கல்லை புரட்டி தள்ளினாரு? அவர் அப்படியே சமாதிக்குள்ள வந்து போந்து வெளியே வந்திருக்கலாம்ல அவரு. இல்லையா? பெரிய கல்லறை. கல்லறை என்ன பேருக்கு பேரு? கல்லு பிளஸ் அறை. சொல்லுங்க பக்கத்துல, கல்லு பிளஸ் அறை. அதாவது கல்லால் கட்டின ஒரு அறை, ரூம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி இல்லை, ஒரு கல்லை கொண்டு அந்த அறையை மூடுறாங்க. இப்ப பாக்குற கல்லறை போல அந்த காலத்துல கிடையாது. அப்போ உள்ள கல்லறை என்ன செய்யுது? ஒரு ஆள் உள்ள புகுந்து வெளியே வரலாம். ஒரு வீடு போல, ரூம் போல இருக்கு உள்ள. அப்படியே ஒரு மனுஷன் செத்துட்டானா என்ன செய்வாங்களாம்? தலையில கால் வரைக்கும் என்ன செய்வாங்க? ஒரு வாசனை திரவியத்தில் மூலிகைகள் இலையில கொண்டு வந்து அரைச்சி மேலெல்லாம் பூசி, அதுக்கப்புறம் தலையில கால் வரைக்கும் வெள்ளை துணியில அப்படியே சுத்திடுவாங்க. மம்மிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? மம்மிஸ் பார்த்துருக்கீங்களா? தலையில கால் வரைக்கும் அப்படியே துணியை சுத்தி அப்படியே படுக்க வச்சிருவாங்க சமாதியில. ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான் செய்தார்கள். தலையில கால் வரைக்கும் என்ன பண்ணார்கள்? சீலையினால சுத்தி அப்படியே சமாதிகளை வச்சு ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சிட்டு போயிட்டாங்க. அடைச்சது மாத்திரமல்ல, கல்லறைக்கு ஒரு முத்திரையை போட்டாங்க, யாரும் கல்லறையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி. முத்திரையை போட்டது மாத்திரமல்ல, 4 பேரை காவலுக்கு வச்சாங்க அந்த இடத்துல. இந்த கல்லறை பக்கத்துல யாரும் வரக்கூடாது, ஒருவேளை சீசர்கள் வந்து இயேசுவை தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் வைத்தார்கள். நல்ல கவனிங்க. மார்க் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டவங்கள்ட்ட, எதற்காக ஆண்டவர் இயேசு அந்த கல்லை திறந்து வெளியே வந்தார்? இதற்காக கல்லறை வைக்கப்பட்ட கல்லு வெளியே தள்ளப்பட்டுச்சு. பாச சொல்ற, ஆண்டவர் வெளியே வருவதற்காக கல்லு எல்லாம் பண்ணுச்சு, தள்ளப்படுது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வெளியே வருவதற்காக கல்லு தள்ளப்படல, நம்ம எல்லாம் உள்ள போவதற்காக கல்லு தள்ளப்பட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க? வழங்குச்சு, வழங்கலையா உங்களுக்கு? ஆமா, ஆண்டவர் வெளியே வருவதற்கு அந்த கல்லு ஒண்ணு பெரிய தடை கிடையாது. அப்படியே வெளியே வர அவனால வர முடியும். அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மகிமையான தேவன். அவர் இந்த கல் அவருக்கு தடை இல்ல, இந்த பெரிய பாறை அவருக்கு தடை இல்ல, அதே மீறி வெளியே வருவார். அல்லேலூயா. பச்சை தண்ணியை திராட்சரசமாய் மாத்தின தேவனுக்கு இந்த கல்லு ஏமாத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பச்சை தண்ணியை திராட்சரசமா மாத்தின ஆண்டவருக்கு இந்த கல்லு ஏமாத்திரம். செத்து போன மரித்து போன லாசருவை உயிரோடு எழுத்து கொண்டு வந்த தெய்வத்துக்கு இந்த கல்லு ஏமாத்திரம். இப்ப சொல்லுங்க, கல் எதற்கு தள்ளப்பட்டுச்சு? ஆமா, புரியலையா? சில வீடுகள்ல பாருங்க, ஒரு போட்டோ வச்சுட்டு இதுலதான் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு. அவனுடைய கான்செப்ட் என்ன? இந்த 6 இன்ச்சோ 10 இன்ச்சோ 14 இன்ச்சோ போட்டோக்குள்ள கடவுள் இருக்கிறார்.
நான் சொல்றேன், கடவுளை போய் 14 இன்ச்சு பிரேமுக்குள்ள அடக்க முடியுமா? சொல்லுங்க. அவரை கட்டுப்படுத்த முடியுமா? சொல்லுங்களேன். ஆமா, 4 இன்ச்சு சிலுவையில எத்தனை இன்ச்சு அது? ஆமா, 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட இருக்காது சிலுவை. அதுக்குள்ள ஏசுனார் இருக்கிறாரு, உள்ள வச்சு அடக்க முடியுமா அவரை?